இத்தனை நாள் எல்லாருமே மென் இன் ப்ளூன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நேத்திக்கு நீங்க மென் இன் ப்ளூ மட்டும் பாராட்டக்கூடாது, விமன் இன் ப்ளூவையும் பாராட்டணும்னு சொல்லி நேற்று ப்ரூவ் பண்ணியிருக்காங்க விமன்ஸ் கிரிக்கெட் டீம். 1983 வேர்ல்டு கப் எப்படி கிரிக்கெட்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி எல்லாரும் போய் கிரிக்கெட் விளையாட ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சோ, அதே மாதிரி நேற்று விமன்ஸ் டீமோட வின் நிறைய பெண்கள் போய் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் மென்ஸ் டீம் கம்பேர் பண்ணிச்சா விமன்ஸ் கிரிக்கெட் டீம்ல காம்படிஷன் ரொம்பவே கம்மி. பட் நேற்றோட வின் மூலியமா நிறைய பெண்கள் கிரிக்கெட் விளையாட வருவாங்க. அண்ட் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லையும் பார்த்தீங்கன்னா மென்ஸ் டீமோட விமன்ஸ் டீமுக்கு சம்பளம் ரொம்பவே கம்மி, ரெம்யூரேஷன் வேல்யூ ரொம்ப கம்மி, கமர்ஷியல் ஆஸ்பெக்டும் அது ஏதாவது லீக்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அவங்களுக்கான அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் நேற்று வின் மூலியமா அது இன்னும் ஜாஸ்தியாகவும் வைட் ஆகுன்றது எல்லாரோட நம்பிக்கையுமா இருக்கு. அண்ட் நேற்று மேட்ச்ல குறிப்பாக சொல்லணும்னா எல்லாரும் டிபி சர்மா எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸையும் கிரெடிட் பண்ணுறாங்க. பட் ஷஃபாலி வர்மாவுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப க்ரூஷியலான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவங்க ஓப்பனிங்கில் வந்து ஒரு 87 அடிச்சாங்க, அண்ட் பவுலிங் போட்டுன்னு ஒரு 4 விக்கெட் எடுத்தாங்க. அண்ட் அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ள வந்த ஒரு பிளேயர், ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள வந்த பிளேயர் இவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அண்ட் இன்னும் வரக்கூடிய காலங்களில் விமன்ஸ் டீம் நிறைய கப்ஸ் வின் பண்ணணும்னு டீம் இந்தியாவை வாழ்த்துப்போம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் எஸ்டர்டேஸ் வின்.